என்னப்பா எப்படி சாப்பிடணும்னு தெரியல, வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் என் பையன் கூப்பிடுவான். எங்கள் வீட்டுக்கார் நைட்டு வந்ததே 9 o'clock வந்தார். வந்த உடனே எல்லோரும் ரெடியாகன்னு சொல்லி ரொம்ப அவசரப்பட்டு கூப்பிட்டு வந்தார். மழையும் பார்க்கல, ஒன்றும் இல்லை. நைட்டு 9 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே வரத்துக்குள்ளே ஒரு 9:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே, எங்கே தான் கூப்பிட்றாருன்னு தெரியலன்னு நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்தோம். வந்து பார்த்தா மாலுக்கு கூப்பிட்டு வந்தார். ஓகே, எப்படியும் ஒரு 10:30 அந்த மாதிரி தான் படம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ போயிட்டு நம்ம எப்போ நைட்டு மூவி பார்த்துட்டு வீட்டுக்கு வருவோமோன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பீட்சா சாப்பிட கூப்பிட்டு வந்தார். சரி ஓகேங்க, பீட்சா அது ஒன்றே எங்களால் சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டோம். இதில் வேறு 2 பீட்சா, அது சுத்தமாக சாப்பிடவே முடியாமல் தான் சாப்பிட்டோம். எங்கள் பசங்க இதில் விளையாடிட்டு தான் இருந்தாங்களே தவிர சாப்பிடவே இல்லை. நான் சுத்தமாக 2 பீஸ் கூட சாப்பிடவே இல்லை முழுசாக. ஒரு வழியாக அந்த பீட்சாவை சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் பீட்சாவே சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து ப்ராமிஸ் பண்ணி வெளியே வந்தோம். என்னதான் அந்த பீட்சா சாப்பிடும்போது அடுத்த முறை சாப்பிடவே கூடாதுன்னு நினச்சாலும் மறுபடியும் அந்த பீட்சாவோட வீடியோ ஃபோட்டோ பார்க்கும்போது சாப்பிடும் போல தாங்க தோணுது. உங்களுக்கு பீட்சா டேஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டதே 2 பீஸ் பீட்சா தான், ஆனால் 2 நாளைக்கு வயிறு சரியில்லாமல் போயிடுச்சு. பீட்சா விரும்பி சாப்பிட்றதுக்குன்னு தனியாக ஒரு கூட்டமெல்லாம் இருக்கீங்க. உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் எப்படி தான் இந்த பீட்சாவை சாப்பிட்றீங்க? விரும்பி சாப்பிட்றீங்களா இல்லை சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றீங்களா? முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோட்டோக்கு நல்லா போஸ்ட் கொடுப்பாரு. இப்போ குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஒர்க் டென்ஷன், ஃபேமிலி ப்ரெஷர் அதெல்லாம் இருக்கிறதுனால சரியாக ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. நோ பார்க்கிங்கில் நம்ம பயந்துட்டு வண்டியை நிறுத்த மாட்டோம். ஆனால் நம்ம ஆளுங்க பாருங்கள், பெயிண்ட் அடித்து எழுதி வச்சுருக்காங்க. ஆனாலுமே நம்ம இங்கே தான் வண்டியை நிறுத்துவோன்னு நிறுத்தி வச்சுருக்காங்க லைனாக. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.